அக்கா அது பில் பண்ணுங்கக்கா. என்னன்னா ரம்ஜான் முடிஞ்சு 2-3 நாளாவது இப்ப போய் ஜூஸ் கொண்டு போறீங்க? அக்கா ரம்ஜானும் முடிஞ்சது, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எக்ஸாமும் முடிஞ்சது, குழந்தைங்க எல்லாம் வீட்டுல வெயில விளையாண்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜூஸ் போட்டு கொடுத்தா அப்படின்னா தெம்பா குடிச்சுதான் விளையாடுவாங்கக்கா. குழந்தைங்களுக்கு இந்த சம்மர்ல வெளியே விளையாட விடுறது இல்லாம இந்த சுகர் கலந்து இந்த ஜூஸ வேற நீங்க குடுக்குறீங்களா? நான் சொல்ற ஒரு சில டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வெயில்ல உங்க குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாங்கிறதுக்கு அது யூஸ் ஆகும்னா. ஆனா சம்மர் சீசன் வந்துட்டாலே குழந்தைங்களுக்கு அடிக்கடி டீஹைட்ரேட் ஆயிரும்னா, அந்த டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கணும்னா. ஆனா ஒரு சில குழந்தைங்க தண்ணியை குடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்கண்ணா. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தண்ணியை மட்டும் குடுக்கறது இல்லாம இந்த வாட்டர் அதிகமான ஃப்ரூட்ஸ், அதாவது வாட்டர் மெலனு, குக்கும்பரு, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்ல ஜூஸாவோ இல்ல ஃப்ரூட்ஸாவோ அப்படியே கொடுங்கன்னா இந்த கார்போனேட் வாட்டர், சுகர் அதிகமா மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஜூஸ், இந்த மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெயில நம்மளாலேயே தாங்க முடியாது, இந்த குழந்தைங்களால சுத்தமா தாங்க முடியாதுங்கன்னா அதனால குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸ நம்ம பார்த்து காட்டன் கிளாத்தா இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை மட்டும் தாங்க போடணும். பாலிஸ்டர் இந்த மாதிரியான கிளாத் எல்லாமே யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. காட்டன் கிளாத் குழந்தைங்களோட உடம்புல இருக்கக்கூடிய வியர்வைய சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிடும். அதனால குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளம்ஸும் ஏற்படாம இருக்குங்க. முக்கியமா காலையில 11 மணில இருந்து மதியம் 4 மணி வரைக்கும் குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைம்ல சூரிய வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னா தலையில கேப் போட்டு இல்ல கொடையை யூஸ் பண்ணிட்டு நீங்க கூட்டிட்டு போலாம். சம்மர் டைம்ல குழந்தைங்களுக்கு அதிகமா வேர்க்கும்னா அதனால உடம்புல கிருமிகள் ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா குழந்தைங்களை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குளிக்க வைக்கணும்னா அதனால ஸ்கின்ல எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாம நீங்க பாத்துக்கலாம். இந்த சம்மர் டைம்ல குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குதுங்கன்னா நான் சொன்னது பேசிக் தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே சம்மர் டைம்ல குழந்தைங்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ 50% சால்வ் பண்ணிடலாம். நாளாக வெயிலோட தாக்கம் அதிகமாயிட்டே தாங்கண்ணா இருக்கு. உங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு தாங்கண்ணா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.